நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். வாஸ்து சாஸ்திரத்தில் கட்டிடங்களை இடிக்காமல் பிரமிடுகளை வைத்து எப்படி சரி செய்யலாம்ங்கிறத பற்றி சின்ன விளக்கம் கொடுக்குறேங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேடி சாஸ்திரம் அல்லது வாஸ்து சாஸ்திர பிரகாரம் பெட்ரூம் பார்த்திங்கன்னா குபேர மூலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு குபேர மூலைங்கிறது என்ன, தென்மேற்கு மூலையில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெஸ்ட் ரூம், அதாவது பாத்ரூம் டாய்லெட்டை அதே குபேர மூலையில் அந்த ரூம்குள்ளேயே பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசையிலே வச்சுட்டாங்களோ, இல்லைன்னா அந்த ரூமுக்கு தென்கிழக்கு திசையில் வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். அது 100% தவறு. அது மனித சாஸ்திர பிரகாரம் அது தீய விளைவுகளை கொடுக்கும். அப்போ அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி வராது, நெகட்டிவாகவே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பெண்டுலம் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம டவுஸ் பண்ணிகிட்டே போகும்போது அந்த உள்ள எந்த இடத்துல நெகட்டிவாக போகுதுங்கிறது எங்களுக்கு காமிக்கும். அப்போ நம்ம அந்த நெகட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல அந்த ரூமுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி பிரமிட், நாங்கள் வைக்கக்கூடிய பிரமிட் அளவு பார்த்திங்கன்னா 3 inches by 3 inches டூம் வரும். மேலே அந்த டூமுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா 9 பிரமிட்ஸ், 1 inch by 1 inch 9 பிரமிட்ஸ் இருக்கும். கீழே பாட்டம் திருப்பினீங்கன்னா ஒவ்வொரு 9 பாக்ஸஸ்லேயும் 9 பிரமிட்ஸ் இருக்கும். அப்போது 9 into 9 81 பிரமிட்ஸ் இந்த பாட்டம். உள்ளுக்குள்ளே இன்டீரியரில் பார்த்திங்கன்னா 9 பிரமிட்ஸ் இந்த டாப். டோட்டல் எல்லாம் சேர்த்து மேலே ஒரு டோம், ஹை டோம் இருக்கும். அதுக்கு பேர் தான் உங்களுக்கு என்ன, கிளாசிக் பிரமிட்ஸ். தட் இஸ் வாஸ்து பிரமிட். வாஸ்து குறைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிரமிடுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வெர்ஜின் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. வெர்ஜின்னா ஃபஸ்ட்டு தயார் பண்ணக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். அதை நம்ம பயன்படுத்தி இதுக்குன்னு அந்த அளவுகள் இருக்குது, அது பார்க்கவா நமக்கு செஞ்சு வருதுங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஆணி அடிக்காமல் எதுவுமே பண்ணாமல் டபுள் சைடு ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு அந்த வால்ஸில் சுவர்கள்லேயே, உதாரணத்துக்கு பாத்ரூம்குள்ளே நெகட்டிவாக காமிக்குதுன்னு வைப்போமே. அப்போ அங்கே ஒரு 3 பிரமிட் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது முன்னாடி மொத்தம் டூம் மாதிரி தெரியும், பின்னாடி இருக்கிறது உள்ளே இருக்கிறது தெரியாது. பேக் சைடில் அந்த 4 சைட்லேயும் 4 டபுள் சைடு ஸ்டிக்கர் இருக்கும். அதை அந்த வேக்ஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்டிக்கரிங் பண்ணிவிடுவோம் இங்கே அந்த வால் சவுத்தில். அப்போ இது அந்த ரூமில் 4 பிரமிடோ 3 பிரமிடோ அதில் வச்சுட்டு ஒரு 5 minutes கழிச்சு நம்ம பெண்லம் வச்சு டவுஸ் பண்ணி பார்க்கும்போது எங்கெல்லாம் நெகட்டிவாக போச்சோ அந்த இடத்துல பாசிட்டிவாக காமிக்கும். அப்போ என்ன அர்த்தம், அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இல்லை, நெகட்டிவ் எனர்ஜி அங்கேருந்து என்னாச்சு, துரத்தி அடிக்கப்பட்டது. அப்போ அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அப்போது குறையான இடத்தில் இந்த ஒரு குறையை கொண்டு வைக்கும்போது அது நிறைவாக மாறுகிறது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த பிரமிடுகளை நம்ம அங்கே அது ஒரு அளவு இருக்குதுங்க. அது அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குது. நம்ம அந்த பெண்லம் மெத்தட் பிரகாரம் எங்கே நெகட்டிவாக போகுதுன்னு இன்டீப்பாக நம்ம பொறுமையாக பார்க்கணும். சில பேர் ஒரே ரூமில் ஏன் சாமி ஒரு பிரமிட் வச்சா பத்தாதான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக பத்தாதுங்க. அதோடைய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அது வேலை செய்யக்கூடிய, அதோடைய பேலன்ஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு சில ரூமுக்கு பார்த்திங்கன்னா 3 பிரமிட் தேவைப்படும், சிலது 4, சில இடத்துல 1 போதுமானது. அது நம்ம இஷ்டத்துக்கு வைக்கிறது இல்லைங்க. அதோடைய அளவு அது என்ன சொல்லுதோ அந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். அப்போ இந்த மாதிரி இதை வச்சு அதை நம்ம எங்கே நெகட்டிவாக போச்சோ அங்கே பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து வர முடியும். அப்போ அவங்க ரிசல்ட்டை நமக்கு சொல்கிறதுக்கு மினிமம் 2 to 3 months ஆகும். ஏன்னா வருஷ கணக்கில் அங்கே நெகட்டிவாக இருந்திருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்களோட அவங்க டைம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளை அப்ரோச் பண்ண முடியும். நம்ம அந்த சித்த வாஸ்து மூலியமாக அந்த பிரமிட் வாஸ்துவை வச்சு சரி பண்ணி கொடுக்க முடியுங்க. ஆகவே இந்த மாதிரி பிரமிடை வச்சு எப்பேற்பட்ட குறைகளையும் நிவர்த்தி பண்ணலாம். சில இடத்துல பூமி கூட பில்டிங் கிராஸாக இருக்கும், அங்கே கூட பூமிக்கு கீழே பூமியை தோண்டி அங்கே பிரமிடை புதைச்சி நம்ம இது பண்ணும்போது அதுங்க பாசிட்டிவாக போகும். இந்த மாதிரி இருக்குது. சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேயே நெகட்டிவான தாட்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கும்.
அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த சீட்டில் உட்காந்துருக்கோம் எப்போவுமே நெகட்டிவாகவே ஆக்ட் பண்ணுறாங்க, என்னென்னு தெரியல அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம அங்கே போய் ஒரு பிரமிட்டை வந்து உட்கார சீட்டுக்கு தலைக்கு மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10-15 டேஸில் நெகட்டிவ் பர்சன் என்ன ஆவார், நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸை விட்டுட்டு பாசிட்டிவாக மாறிடுவார். இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், கண் கூட பார்த்துருக்குறேங்க. பெரிய பெரிய குரூப்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன். பெங்களூர், கல்கட்டா, சென்னை, கொச்சின், அது இல்லாமல் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ், நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி குறைகளை தான் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆகவே இந்த பிரமிடுனால் நமக்கு எப்போதும் நன்மை தான் தவிர தீமை கிடையாது. ஆகவே உங்களுடைய கட்டிடங்களை குறை இருந்தால் இடிக்காமல் நம்முடைய பிரமிடுகளை வைத்து சரி செய்து கொடுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.